திருமணத்துல ஏதோ ஒரு இடையூறு இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு காரணம் சனி புதன் இணைவு. உங்களுக்கு திருமணத்துல தடை இருக்கு, பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்லலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு கல்யாணமே வேணாம்னு சொல்லுவாங்க. அல்லது இந்த ஜாதகருடைய மனைவி இந்த ஜாதகர் அல்லாத வேறு ஒருவராலும் அபகரிக்கப்படலாம். அப்ப ரெண்டாவது திருமணத்தையும் பிரேக்கப் பண்ணிக்குவாங்க. இதுல ஏதாச்சும் ஒரு கெடுதல் நடந்தா அப்படின்னு நீங்க என்ன செய்வீங்க? பயந்துடுறீங்க. அப்ப ஒரு பரிகாரம் சொல்லுங்கிறீங்க. இதே நான் வீக்கா இருந்தாலும் நீங்க பரிகாரம் கேட்க மாட்டீங்களா? இல்ல அது வரைக்கும் அமைதியா இருக்கலாம், அவ்வளவுதானே தவிர இதை போய் என்ன பண்ணாலும் மாறும். பேசவே முடியல ஒரு நாள், ஒரு மாதிரி தேம்பி அழுகுறாரு. இன்னும் 10,000 15,000 சம்பாதிக்கிறது ஊருக்குள்ள கஷ்டமா இருக்குது. குடும்பத்துல பிரச்சனை காணா இருக்கு. அப்ப என்னன்னா கொஞ்சம் மெதுவா ஓட்டுவீங்க இல்லைங்களா? ஒரு 60-65 ஓடி அந்த மாதிரி வண்டியை ஓட்டு போனீங்கன்னா பிரச்சனை கொஞ்சம் குறைந்து சொல்றான். எனக்கு வர மறுடின்ற வார்த்தை இப்ப இல்லைங்க, அவங்களுக்கு குழந்தை பிறகுல தாமதம் இருக்கும். பக்தி பிரபஞ்சம் 369 நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சார் வணக்கம். வணக்கங்க சார். இப்போ திருமணத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ திருமணம் நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் 40 கடந்ததுக்கு அப்புறம் திருமணம் பண்றாங்க. அதுக்கும் ஜாதகத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஜாதகத்துல தெரியுங்க, சுக்கிரன் அப்படிங்கிறது இப்போ ஆண் ஜாதகத்திலையும் பெண் ஜாதகத்துல செவ்வாய் என்ற கிரகமும் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது திருமணத்துல ஏதோ ஒரு இடையூறு இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் ரெண்டு பேருக்குமே பாதிக்கப்பட்டிருக்கும். இப்ப எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எனக்கு ஒருவேளை 30 வயசுல கல்யாணம் ஆயிடலாம். அப்போ பொதுவாக ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் பாதிக்கப்பட்டா அவருக்கு 29-30க்கு மேல கல்யாணம் அப்படின்னு நம்ம சொல்றதை பார்க்கணும். ஆனா சிலருக்கு அப்நார்மலா பாத்தீங்கன்னா 40-45 வயசு அதெல்லாம் போகும். இதுக்கு காரணம் சனி புதன் இணைவு. சனி புதன் அப்படிங்கிறது ரெண்டும் வக்ரமாகியோ, ஒண்ணுக்கு ஒண்ணு 7ல இருந்தாலும், அல்லது ரெண்டுமே பரிவர்த்தனை ஆகியோ, அல்லது ரெண்டுமே ஒரு ராசியினுடைய சந்தியில் இருக்கிறதோ, அல்லது ரெண்டுக்குள்ள ஏதாச்சும் ஒரு தொடர்போ, சுக்கிரனுடைய ராசியில் துலா ராசியில் சனியும் ரிஷப ராசியில் புதனும், அல்லது துலா ராசியில் புதனும் ரிஷப ராசியில் சனியும், இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கவங்க நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகுறது இல்லை. அப்படி ஆச்சுன்னா கொஞ்சம் டிலே ஆகுது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா மரபு ரீதியான பிரச்சனை இது. அப்ப இவங்க வீட்டுல கேட்டீங்கன்னா சித்தப்பா கல்யாணம் இருக்காது, சித்திக்கு கல்யாணம் இருக்காது, சித்தி தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கும், அத்தை தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கும். இப்படி ஏதாச்சும் ஒரு மரபு ரீதியா இருக்கிறப்ப அந்த ஜாதகத்துல இந்த ஜாதக பிரச்சனை இருக்கு அப்படின்றப்ப ரெண்டையும் கிளப் பண்ணி உங்களுக்கு திருமணத்துல தடை இருக்கு, பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அப்ப திருமணமே ஆகாம போறதுக்கு காரணம் அந்த சனியினுடைய புதனுடைய, சனி என்பது ஒரு மரபு, புதன் என்பது மரபு, இது ரெண்டும் சேரும்பொழுது பெரிய மரபு ரீதியான பிரச்சனையா காரணம் இல்லாத பிரச்சனை ஏற்படுத்துது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு கல்யாணமே வேணாம்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சனி புதன் காம்பினேஷன் நிறைய இருக்கும். அந்த சனி புதன் காம்பினேஷன் வந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்தின் மீது ஆர்வமோ, ஆனா திருமணம் செய்யணும்னு நினைத்தால் கூட அதுக்கான சூழலும் அமையாம போயிடும். நம்ம பார்க்கணும் தொடர்பு. கண்டிப்பா நான் அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். திருமணம் நடக்காம போறதுக்கான காரணம் என்ன சார்ன்ட்டு. இப்ப நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கிறேன். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செஞ்சுக்கிறாங்களா? சோ அதுக்கு ஜாதக ரீதியான என்ன ஈஸி தாங்க. அதாவது நீங்க வேற ஒண்ணும் இல்ல, நான் சொல்ல இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள். இதை ஏதாச்சும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பெண்கள் வீட்டுக்காரருடைய ஜாதகத்துல எடுத்து நோண்டக்கூடாது. அதே மாதிரி இந்த வீடியோ பாக்குறவங்க, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப ஒரு மாதிரி தேம்பி எனக்கு ஃபோன் பண்ணாரு. அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தாரு. அப்பாயின்மெண்ட் டயத்துல பேசவே முடியல, ஒரு மாதிரி தேம்பி அழுகுறாரு. காரணம் கேட்டா உங்களோட வீடியோ பார்த்தேன், நீங்க சொல்ற மாதிரி எனக்கு சில அமைப்புகள் இருக்கு, என் மனைவி மேல எனக்கு சந்தேகம் ஆரம்பிச்சிருச்சு, நிம்மதி எல்லாம் போயிருச்சு அப்படின்றாரு. அதனால இதை போட்டு நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. இது இன்னும் நேரடியாக பார்க்கும் பொழுதோ இல்லைன்னா பரிச்சயப்பட்டு பார்க்கும் பொழுதோ இதுல இன்னும் நிறைய தகவல்கள் தேவைப்படலாம். நான் சொல்றது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு கிரகம் ஒரு ஜாதகரை விட்டு பிரிந்து போகணும் அப்படின்னா அந்த பிரிந்து போகக்கூடிய உறவுகளை குறிக்கக்கூடிய கிரகத்தோட சேர்ந்து ஒரு கிரகம் வக்ரமும் பரிவர்த்தனை இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஜாதகர்கிட்ட வந்து அவங்க மனைவி பிரிஞ்சு போகணும்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகத்துல சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகம் ஏதாச்சும் ஒன்று வக்ரமும் பரிவர்த்தனை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த ஜாதகருடைய மனைவி இந்த ஜாதகரை விட்டு பிரிந்து போக போகிறார்கள், அல்லது இந்த ஜாதகருடைய மனைவி இந்த ஜாதகர் அல்லாத வேறு ஒருவராலும் அபகரிக்கப்படலாம். சிம்பிள். அப்ப இதே லாஜிக் எடுத்து ஜாதகர் என்பவர் குரு, அப்ப இதே லாஜிக் கொண்டு போய் குருவுக்கு உட்கார வச்சோம்னா ஒரு ஜாதகத்துல இருக்கிறப்ப குருவுடன் சேர்ந்த கிரகம் ஏதாவது ஒன்று வக்ரம் பரிவர்த்தனையா இருக்கு அப்படின்னா ஜாதகருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் வந்துடும். அது வந்து கல்யாணமா இருக்கலாம், லிவிங் லைஃபா இருக்கலாம், செகண்ட் லைஃபா இருக்கலாம், எல்லாமே வேற வேற காம்பினேஷனை பொறுத்து முடிவு பண்ணணும். அப்போ ஒரு ஜாதகத்துல குருவுடன் சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை, சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை அப்படிங்கிறப்ப இவருக்கும் 2 திருமணம், மனைவிக்கு 2 திருமணம். அதே ஜாதகத்துல குரு செவ்வாய் சேர்ந்திருக்குன்னா இது சட்டப்படியாக பிரிவுக்கு போய் மறுபடியும் வேற திருமணம் பண்ணிக்குவாங்க. அப்படி இவர் வேற திருமணம் பண்ணக்கூடிய பெண் வந்து ஏற்கனவே திருமணமான ஒரு பெண்ணா வருவாங்கன்றது லாஜிக். அப்ப இவர் ஜாதகத்துல பார்த்தாச்சு. இவங்க மனைவி ஜாதகத்தை பாக்குறப்ப அவரையும் அதே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி எப்படி இருக்கும், குருவுடன் சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை, செவ்வாவோட சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை, அவங்களுக்கும் அது இருக்கணும்ல. அப்ப இவங்களுக்கும் 2 திருமணம், இவங்களுக்கும் 2 திருமணம், இவங்க 2 பேரும் குரு செவ்வாய் இருக்கிறப்ப 2 பேரும் வழக்காடு மன்றம் போய் 2 பேரும் பிரிஞ்சு 2 பேரும் வேற வேற கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அவங்க 2 பேருக்கும் வேற வேற திருமணங்கள் நடக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு திருமணம் பண்ணி வச்சீங்கன்னா அதுவும் பிரேக்கப் ஆயிடும். அப்ப 2வது திருமணத்தையும் பிரேக்கப் பண்ணிக்குவாங்க. இவங்களுக்கு இது மாதிரி அமைப்பு இருக்கவங்களுக்கு ஏற்கனவே திருமணமான நபர்களை பண்ணி வச்சா பிரச்சனை இல்லை. இதே ஜாதகத்துல
சூரியன் புதன் சந்திரன் சேர்ந்திருக்கும். கூட யாருமே இருக்க மாட்டாங்க, குருவோ சுக்கிரனோ வேற எந்த கிரகம் இருக்காது. சூரியன் புதன் சந்திரன் சேர்ந்திருக்கும். சில நேரத்துல சூரியன் புதன் சேர்ந்து அதுக்கு 1, 5, 9 சந்திரன் இருக்கும். இந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்க ஏற்கனவே குழந்தையோட இருக்கக்கூடிய பெண்ணை மனம் முடிச்சுக்கிறாங்க. நிறைய பேர் குழந்தையோட இருக்கக்கூடிய பெண்ணை செட்டப்பா வச்சுக்கிறாங்க. நிறைய பேர் குழந்தையோட இருக்கக்கூடிய பெண்ணை டேக் கேர் எடுத்துக்கிறாங்க. இவர் வந்து கரெக்ட் பண்ணுவார் அந்த லேடியை, கரெக்ட் ஆயிரும். ஆனா கல்யாணம் பண்ணிக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபீஸ் கட்டிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே சூரியன் புதன் சந்திரன். இந்த சூரியன் புதன் சந்திரன் இதை மட்டும் இல்லாம இந்த தத்து பிள்ளைகள் சொல்றோம் இல்லைங்களா, தத்து பிள்ளைகளுக்கு அதான் காரணம். அப்போ ஒரு ஜாதக தத்து பிள்ளைகளுக்கான அமைப்பு, வேறு வீட்டு பிள்ளைகளை வளர்க்கறதுக்கான அமைப்பு சூரியன் புதன் சந்திரன். குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை, ஜாதகருக்கு 2 உறவு. சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை, ஜாதகருடைய மனைவிக்கு 2 திருமணமோ அல்ல ஜாதகரை விட்டு பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இந்த கண்டிஷன் எல்லாம் பார்க்கும் பொழுது இவருக்கு 1க்கும் மேற்பட்ட உறவோ 1க்கும் மேற்பட்ட திருமணமோ நடக்கலான்றத நம்ம பார்த்துக்கலாம் ஈஸியா. இப்போ அந்த திருமணத்துல பிரச்சனை ஏற்படுறது வந்து தோஷம்னு சொல்றாங்களே. இப்போ உதாரணத்துக்கு வந்து செவ்வாதோஷம்னு சொல்லுவாங்க, கால சர்வதோஷம் புணர்ப்பு இருக்கு, ராகு கேது இருக்கு, நிறைய இருக்கு வச்சுக்காங்க தோஷம். அவங்க ஆனா தோடம்னா என்னன்னா, இப்ப உதாரணத்துக்கு நேற்று கூட ஒரு சேனல்ல சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஒரு காரை சர்வீஸ்க்கு விடுறீங்க, ஒரு நாய்ஸ் வருது லெஃப்ட் சைடு இருந்து. அவர் ஓட்டி பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, ஃப்ரண்ட் வீல் பேரிங் போயிடுச்சுன்னு சொல்றாரு. அது போயிடுச்சுன்றது போல ஃப்ரண்ட் வீல் பேரிங் தோஷம் இருக்குன்னு சொன்னா எப்படி நீங்க புரிஞ்சுக்குவீங்க? இல்லைங்க, சிரிக்கிறதுக்கு இல்ல, சீரியஸாவே அவர் அது வந்து அது போயிடுச்சுன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஆமா, அதை வந்து நம்ம சமஸ்கிருதத்துல ஜோதிட ரீதியா சொல்றதுக்கு தோஷம்னு பேர். ஓகே, நான் உங்களுக்கு ஈஸியா புரிய வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க ஒரு சர்வீஸ் போடுறீங்க, சார் அதுல பேரிங் போயிடுச்சுன்னு சொல்றாரு. அதை சமஸ்கிருத ஜோசிகார வார்த்தையில பேசணும் பேரிங் தோஷம் அப்படின்னு. அப்ப என்ன செய்யணும்? மாத்தணும். அவ்வளவுதான். அப்ப வாழ்க்கையை நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க, மாத்த முடியாது. அப்ப அதுக்கான காரணம் அப்ப என்ன செய்யலாம்னு பாக்குறப்ப காலம் தான் பதில் தருதுன்றப்ப இந்த களத்திர ஸ்தானத்துல ராகு கேது இருந்தா, ஆனா களத்திரஸ்தானாதிபதி இல்லைன்னா களத்திர ஸ்தானத்தை பார்த்த அதிபதி இதுல ஏதாச்சும் ஒரு கெடுதல் நடந்தா, 7ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ சேர்க்க, 7 6ஓட சேர்க்க, 7 12ஓட சேர்க்க, 12ஆம் அதிபதி சேர்க்க, இதெல்லாம் நிறைய கால். அதாவது 7ஆம் வீடும் 2ஆம் வீடும் கெட்டு போகணும். அப்படி கெட்டு போயிருந்தாலோ அல்லது 7ஆம் வீட்டுல 2ஆம் வீட்டுல 1 8லயோ ராகு கேது இருந்தாலோ அல்லது 4 7 8 படங்கள் செவ்வாய் இருந்தாலும் இது எல்லாத்தையுமே குடும்ப தோஷமாக, களத்திர தோஷமாக, தார தோஷமாக கொண்டு வந்து சொல்றாங்க. அப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பாவங்கள் குடும்பத்தை குறிக்குது. அந்த பாவங்கள் கெட்டு போயிருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா, குடும்பஸ்தானம் உனக்கு வீக்கா இருக்கு. அந்த வீக்கா இருக்குன்ற வார்த்தையை நம்ம இங்கிலீஷ்ல சொன்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? சார் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை வீக் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணீங்க, சாதாரணமா புரிஞ்சுக்கிறீங்க. இதே சமஸ்கிருதத்துல சொல்றதா இருந்தா உங்களுக்கு குடும்ப தோஷம் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன செய்வீங்க, பயந்துடுறீங்க. அப்ப ஒரு பரிகாரம் சொல்லுங்கிறீங்க. இதே நான் வீக்கா இருந்தாலும் நீங்க பரிகாரம் கேட்க மாட்டீங்க இல்லைங்களா. அப்ப வீக் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு சமஸ்கிருதத்துல தோஷம்னு பேர். எனவே அதை நீங்க போய் தோஷம்னா பரிகாரம் பண்ண தேவையில்லை. அது ஒரு வீக்கா இருக்குன்னா எப்ப கல்யாணம் நடக்கும் நீங்க தெரிஞ்சுக்கலாம், எத்தனை வயசு கல்யாணம் நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அது வரைக்கும் அமைதியா இருக்கலாம். அவ்வளவுதானே தவிர இது போய் என்ன பண்ணாலும் மாறும். இந்த பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா? இல்லைங்க, சுத்தமாவே இல்லை. அதெல்லாம் சும்மா அவங்களாம் நினைச்சிட்டு செய்யறதானே தவிர 5 பைசா பிரயோஜனம் இல்லை. இப்போ 6000 வருஷம் பரிகாரம் பண்ணி இப்ப என்னத்தை தான் கண்டாங்க? எவனும் எல்லா பிச்சை எடுக்கிறான், ஜோத்துக்குள்ள இன்னும் 10,000 15,000 சம்பாதிக்கிறது ஊருக்குள்ள கஷ்டமா இருக்குது. நம்ம என்னத்தை கண்டுபிடிச்சாலும் ஒண்ணும் இல்லை. அது என்னன்னா மன திருப்திக்காக அவங்க செய்யறாங்க, அவ்வளவுதானே தவிர அதுக்கு நான் வழிபாடுகளை குறை சொல்ல. அதே போல வழிபாடுகளும் இதற்கு மேல இருக்கக்கூடிய இறைவனை நோக்கி நகரக்கூடிய வழிபாடுகளை விட்டுட்டு நம்ம இறைவனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நம்மளுக்கு சோறாக்கி போடுறதுக்கு நம்ம வழிபாடு பண்றோம். இதுவும் ஒரு அதாவது என்னன்னா லாஜிக் இல்லாத ஒரு விஷயம். பரிகாரம் அப்படிங்கிறது ஜோசிகாரங்க சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியே தவிர அது உங்களுடைய வாழ்க்கையில எதையுமே மாத்தல. அப்படி மாத்துறதா இருந்தா ஃபர்ஸ்ட் பரிகாரம் பண்ணி ஜோசிகார வாழ்க்கையை மாத்திருக்கணும். அப்படி எவனும் மாத்தலைங்கிறப்ப குடும்பத்துல பிரச்சனை காணா இருக்கு. அது எப்ப நடக்குறது தெரிஞ்சுக்கலாமே தவிர தோஷம் என்பதால் அதுக்கு பரிகாரம் செய்ய தேவையில்லை. அது மட்டும் இல்லாம சர்ப்பதோஷம் அப்படிங்கிறது 1 8 2 7 இருந்தால் மட்டும் இது களத்திரத்துக்கான சர்ப்பதோஷம். நீங்க 2ல இருந்தா வாசுகி தோஷம், 3ல இருந்தா கார்கோடக தோஷம் சொல்லிட்டு பாம்போட பேர் வச்சு 12 பாவத்துக்கும் தோஷம் இருக்கு. ஏன்னா அந்த ராகு போய் அந்த பாவத்தை கெடுக்குது. அதைத்தான் அவங்க தோஷம்ன்ற வார்த்தை குறிப்பிடுறாங்க. அப்ப லக்னத்துல இந்த ராகு தான் லக்னத்தை சாதகருடைய எல்லாத்தையும் உருவத்தையோ குணநலங்களையோ கெடுக்குது. 2ல இருந்தா ஜாதகருடைய குடும்பத்தை கெடுக்குது, கல்வி வாழ்க்கை கெடுக்குது. 3ல இருந்தா வீரியத்தை கெடுக்குது, 4ல இருந்தா அம்மாவுடைய வாழ்க்கை கெடுக்குது, சுகஸ்தானத்தை கெடுக்குது, 5ல இருந்தா பூர்வீகத்தை கெடுக்குதுன்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ராகு கேது தான் செய்யுது. ஏன்னா ராகு கேது தான் இதுல நெகட்டிவ் சொல்றது, இந்த பாவத்தை கெடுக்கிறது புரிஞ்சுக்கிறதுனால தோஷம்னு சொல்றாங்க தவிர தோஷம்னா வீக் அப்படின்னு சொல்லி நீங்க இங்கிலீஷ்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க பிரச்சனை சால்வ். நீங்க தோஷம்னு ஒன்னே அது ஏதோ நீங்க ஒரு கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கக்கூடியது, அந்த கர்மாவோட உங்களுக்கு நெகட்டிவா நடக்கும் போது நீங்க நினைக்கிறதுனால பிரச்சனை இல்ல. உங்களுக்கு வீக்கா இருக்கு. அப்ப என்ன செய்யணும், மெதுவா வரணும். உங்களுக்கு மதுரைக்கு ஒரு கார் கொடுத்து அனுப்புறாங்க, சார் டயர் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு என்ன செய்வீங்க, பரிகாரம் பண்ணிட்டு போவீங்களா? அப்ப என்னன்னா கொஞ்சம் மெதுவா ஓட்டுவீங்க இல்லைங்களா. ஒரு 60 65 ஓடி அந்த மாதிரி வண்டியை ஓட்டு போனீங்கன்னா பிரச்சனை கொஞ்சம் குறைன்னு சொல்றாங்க தவிர
இதுல வேற ஒன்றும் பெருசா குழப்பிக்கிறதுக்கு இல்லை. கண்டிப்பா நான் இதோட சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த குழந்தை பேரு, அதாவது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிட்டவங்க அந்த காலத்துல எல்லாம் ஒரு 10 குழந்தைகள் 15 குழந்தைகள் பெற்றுக்கிட்டவங்களா இருக்காங்க. இப்போ 1-2 பெற்றுக்கிறது அவ்வளவு பிரச்சனையா இருக்கு. சில பேருக்கு குழந்தை பிறக்கிறதும் இல்லை. இதுக்கும் ஜாதகத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கு? இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா முன்காலத்துல எல்லாரும் 15-20 பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். மலடின்ற வார்த்தை இப்ப இல்லைங்க, ஆதி காலத்துல இருந்து இருக்கு இல்லையா? சரிதான், நான் சொல்றது சரிதாங்க. கண்டிப்பா. அப்ப இப்ப ஒரு காலத்துல ஒரு வீட்டுல 20 பிள்ளை பெக்கிறப்ப ஒரு வீட்டுல பிள்ளை பெக்காத பொம்பளை இருக்குதான் இருந்துச்சு. அப்ப பிள்ளை பெத்துக்கிறதும் பெத்துக்காததும் அப்படிங்கிறது இங்க ஒரு சப்ஜெக்டை தவிர கவுண்டிங் சப்ஜெக்ட் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்ப எல்லா கருத்தடை சாதனங்கள் இருக்கு. எல்லாருமே வந்து 2 குழந்தை பெற்றாலே டியூப் விட்டு ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க. ஆபரேஷன் பண்றப்ப என்ன சொல்லிடுறாங்க, செகண்ட் பேபினா உள்ளே நாங்க முடிச்சு போட்டுறோங்கிறாங்க. நம்மள்ட்ட நிறைய சாதனங்கள் இருக்குது, அதுக்கான மருத்துவங்கள் இருக்கிறதுனால நம்ம கம்மியா பெற்றுக்கிட்டு இருக்காங்களே தவிர, இல்லாட்டினா நம்ம இருக்கக்கூடிய இந்த சமூக கட்டமைப்புக்கு இந்த மிஷின்லாம் இல்ல, சாதனங்கள் இல்லாட்டினா என்ன எல்லாரும் 50-60 பெற்று வச்சிருப்பாங்க நம்ம ஆளுங்க. எனவே அது கவுண்டிங் பிரச்சனை இல்லை. ஆனால் குழந்தை பிறக்காமல் போவதற்கு எல்லா காலத்திலையும் பிரச்சனை இருந்திருக்குது. சூரியனும் புதனும் ஒரு கட்டத்துல இருந்தா அவங்களுக்கு குழந்தை பிறகுல தாமதம் இருக்கும். சூரியன் புதன் மட்டும் இருக்கணும், கூட சுக்கரனோ வேற எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. ராகு இருக்கலாம், கேது இருக்கலாம், சந்திரன் இருக்கலாம். இந்த கண்டிஷனுக்கு குழந்தை பிறகுல பிரச்சனை இருக்குது. ஒருவேளை 2 பேர் பேர்ல ஜாதத்துல இருக்குன்னா 2 பேருக்கு இன்டிமேசியே இருக்காது, நான் சொல்றது நெருக்கமே இருக்காது. ஒரு ஜாதத்துல குரு வக்கரமானால் குழந்தை நிற்கும், அபார்ட் ஆயிரும், மிஸ்கரேஜ் ஆகிட்டே இருக்குது குரு. அப்ப சூரியனும் சந்திரனும் சேர்ந்தாலும் குழந்தை பிறக்கிறது ஒரு 2 வருஷம் 1 வருஷம் 3 வருஷம் தாமதப்படலாம். இப்ப சூரியன் புதன் சேர்ந்துச்சுன்னா இன்டிமேசினால குழந்தை பிறக்காம போறது, குரு இருந்தா கரு சரியா தங்காம போயிடுறது, சூரியன் சந்திரன் இருந்தா குழந்தை பிறகுறது தாமதமாகுது. இந்த மாதிரி விஷயங்கள் ஜாதகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. அதாவது திருமணம் தள்ளி போறது, ஒண்ணுக்கு மேற்பட்ட திருமணம் நடக்கிறது, திருமணத்துல நடக்கிற பிரச்சனைகள் தோஷங்கள் பத்தியும் நிறைய தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. நீங்க கொடுத்த அந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.